அதை உத்தரவு கொடுக்கும்போது மண்ணை போட்டு தான் முத்திருப்பாங்க. விழாவில் மண்ணை போட்டு கீழே மண் இருக்குது பார்த்தீங்களா, அதை மண்ணை போட்டு 2 பக்கமும் முத்திரிச்சு கட்டிடுவாங்க. கட்டி ஊரெல்லாம் சுற்றி வந்து ஐயக்கிட்ட வச்சுட்டு இந்த இடத்துல வச்சு அவுத்தாங்க. உள்ளதை வைப்பாங்க. உள்ள அவுத்தாங்கன்னா சர்க்கரை ஆகும். குழந்தை இல்லை, நான் குழந்தை கொடுத்து வேண்டிக்காரு. குழந்தை பாய்ச்சி கொடுத்தாரு. குழந்தை கொடுத்தால் குழந்தை பிறந்த குழந்தைய அறுத்து மச்ச காப்பிட்டு எடுக்கணும். இது வந்து சக்தி, சிவன், முருகன், கருப்ப, விநாயகர் எங்களுக்கு தெரிஞ்ச அகதியை நாங்க பார்த்தது, எங்களுக்கு கண்ணில் காட்டுனது. பிள்ளைகள் சொட்டில விடுறாங்க பார்த்தீங்களா, சொட்டில விடுறது மாதிரி விட்டுட்டு கட்டிடுவாங்க. கட்டி ஊரெல்லாம் சுற்றி ஐயங்கிட்ட வச்சுட்டா பால் பொங்கி ஃபுல்லா வந்துடும். சர்ப்பு ஒன்று இருக்குது, அதை வந்து சாப்பிட்டு நைட் 8 மணிக்கு ஊற்றி வச்சுட்டு சாப்பிட்டு கதவை லாக் பண்ணி லைட் ஆஃப் பண்ணி சாப்பிட்டு உள்ள போயிருந்தாங்க. தனிநபர் தோட்டம் உளவடிக்க வந்துக்கிறாங்க. உளவடிக்கும் போது அந்த இடத்துல கலப்பாய் பிடிச்சிருந்துக்குது. அவர் பக்கத்தில் கலப்பாய் பிடிக்கணும். ஆட்டியாடி பார்த்துக்கிறாரு, கலப்பா வரமாட்டேன்னு இருக்குது. இழுத்துக்கிறாரு, ரத்தமாக வந்திருக்குது. ரத்தமாக வருதுன்னு சொல்லி கொஞ்சம் நிப்பாட்டி மாட்டு குழம்பெல்லாம் பார்த்துக்கிறாரு. எதுவும் கிடையாது. திருப்பி பழையபடிக்கு அதே வழி ஓட்டி வந்துக்கிறாரு. பாலாக எந்திரிச்சுக்குது. இவருக்கு தலை சுத்திருக்க ஆரம்பிச்சிருச்சு. இவர் விட்டு போட்டு அப்படியே அரிசிட்டாரு. ஊருக்கார கூப்பிட்டு போயிட்டார். ஊருக்கார கூப்பிட்டு வரதை கூட ஐயன் குழந்தை ரூபத்தில் இங்கே உட்காந்துட்டார். குழந்தை ரூபத்தில் அவருக்கு இந்த உச்சியில் கொழுவடிச்சு இந்த அளவு பொலி. இவர் உட்காந்து ஒரு பள்ளியை பார்த்து உட்காந்துட்டார். இங்கிருந்து பள்ளிக்கு சுரக்க பார்த்த போகுது. அப்படியே ஊரை காலி பண்ணி இவர் கீழே விட்டு நான் மேலே இருக்கிற சொல்லி ஊரை காலி பண்ணி கீழே வந்துட்டாங்க. கீழே வந்து மூங்கி வெட்டி தான் கொஞ்சம் வாழ்ந்துக்கிறாங்க. இந்த கோயில் வந்து பாண்டிய மன்னனுடைய காலத்தில் தான் கட்டிக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒருத்தர் குழந்தைல வேண்டிக்கிறார். குழந்தைங்கிறது அதான் இருக்கார். அவர் பின்னாடி குழந்தை இல்லை, நான் குழந்தை கொடுத்து வேண்டிக்கிறாரு. குழந்தை பாய்ச்சி கொடுத்தாரு. குழந்தை கொடுத்தால் குழந்தை பிறந்த குழந்தைய அறுத்து மச்ச காப்பிட்டு எடுக்கணும். குழம்பு வச்சு குழந்தை பிறந்த குழந்தைய அறுத்து பீசு அறுத்து அது குழம்பு வச்சு மச்ச காப்பிட்டு எடுக்கணும். அந்த டயத்தில் வீட்டுக்காரமா குழந்தை கொடுக்க முடியாதுச்சு. குழந்தை தரமாட்டேன்ருச்சு. ஒரு 10 நாள் கேட்டு பார்த்துக்காரு, கொடுக்க மாட்டேன்ருச்சு. 10ஆவது என்ன செஞ்சுக்கிறாரு, இவராக பேசிக்கிறார். எனக்கு விட்டுறப்பா, குழந்தை விட்டு உங்க வீட்டுக்காரமா தரமாட்டேங்குது, அடுத்து உனக்கு காட்சி தார, நீ பரம்பரையா அவனுடைய தலைமுறை காப்பி எடுத்துக்கோ சொல்லிட்டாரு. அப்படியே உத்தரவு கொடுத்த உடனே சரின்னு போயிட்டாரு. இங்கிருந்து காலையில் 4 மணிக்கு அருள் வந்து பழனி வரைக்கும் நடந்து போய் பழனிலேருந்து வந்து சாயங்காலம் 4 மணிக்கு இங்கே வந்துடுவார். காவடி எடுத்து வந்து சாயங்காலம் 4 மணிக்கு வந்துடுவார். இவர் எங்கே உத்தரவு கொடுக்குறாரோ அது நானே அந்த காவடி வந்து நானே ஒரு 3 தடவை முத்திரிச்சுக்கிறேன். இவர் காவடியை அதை உத்தரவு கொடுக்கும்போது மண்ணை போட்டு தான் முத்திருப்பாங்க. விழாவில் மண்ணை போட்டு கீழே மண் இருக்குது பார்த்தீங்களா, அதை மண்ணை போட்டு 2 பக்கமும் முத்திரிச்சு கட்டிடுவாங்க. கட்டி ஊரெல்லாம் சுற்றி வந்து ஐயக்கிட்ட வச்சுட்டு இந்த இடத்துல வச்சு அவுத்தாங்க. உள்ளதை வைப்பாங்க. உள்ள அவுத்தாங்கன்னா சர்க்கரை ஆகும். இந்த எக்கிய மரத்திற்கு கும்பம் வைக்கிறாங்க பாருங்க, தேங்காய் வச்சு, அந்த மாதிரி கும்பலாக வந்துடும். எடுத்த கையில் பொட்டி போகும். ஐயக்கிட்ட வேலை கட்டு எடுத்தா ஒரு 5000 பேருக்கு கொடுக்கலாம் சர்க்கரையை. ஒரு தடவை அப்படி செய்வார். ஒரு தடவை வந்து என்ன செய்வார், பிடிச்சி இப்படி கொடுத்தாருன்னா சூட வழி ஆகிரும். 90 வாரி கையில் கொடுத்தாருன்னா சூட வழி ஆகிரும். அதுக்கு முன்பு, அதாவது அந்த காலத்தில் முன்னொரு காலத்தில் இவருக்குன்னு சிமிலி இருக்குது. இது மற்ற பொருள்கள் ஆய்க்கிறார், முக்கியமான பொருள் ஆய்க்கிறாரு. இப்போ என்னென்ன கேட்டீங்கன்னு சொன்னால், இப்போ வந்து என்ன இவர்கிட்ட ஒரு சொட்டு பால், சுத்தமான பசுமாடு பால் கலந்து கொண்டு கொடுத்துருவாங்க கோயிலில். அதில் குடுத்தறி கட்டுவாங்க. ஒரு சொட்டு பால் பிள்ளைகள் சொட்டில் விடுறாங்க பார்த்தீங்களா, சொட்டில் விடுறது மாதிரி விட்டுட்டு கட்டிடுவாங்க. கட்டி ஊரெல்லாம் சுற்றி ஐயங்கிட்ட வச்சுட்டா பால் பொங்கி ஃபுல்லாக வந்துடும். வந்தால் வார மக்கள் பூரா கொடுத்துருவாங்க. சர்ப்பம் ஒன்று இருக்குது, நாக சர்ப்பம், சுத்தமான பசுமாட்டு பால் ஊற்றி வச்சா சாப்பிடுவோம். நாங்கள் கடப்பால், சுத்தமான பசுமாட்டு பாலை வச்சு கடப்பால் எடுத்து கொண்டு வந்து பிரித்து வச்சு கொடுத்து போயிட்டேன். அந்த பாலை தொடவே கிடையாது. தண்ணி சாப்பிட்டு போயிடுச்சு. அன்னைக்கு இருந்து அந்த பாலை வைக்க மாட்டோம். நீங்களே வாங்கிட்டு வந்தாலும் பால் நாங்கள் காப்பி கீப்பி ஊற்றி குடிச்சுக்கிடுவோம். அவருக்கு வைக்க மாட்டோம். ஒரு மெயிலும் ஊற்ற மாட்டோம். சர்ப்பு ஒன்று இருக்குது, அதை வந்து சாப்பிட்டு நைட் 8 மணிக்கு ஊற்றி வச்சுட்டு சாப்பிட்டு கதவை லாக் பண்ணி லைட் ஆஃப் பண்ணி சாப்பிட்டு உள்ள போயிருந்தாங்க. இங்கே வந்து தேடி திருமணம் இல்லாதவர்களுக்கு, மங்கிலியாரம் இல்லாதவர்களுக்கு, குழந்தை இல்லாதவர்களுக்கு, நோய் நொடிகள், இந்த கம்பெனி போடுறவங்க ஐயங்கட்டு வந்து விசிட்டிங் கார்டெலாம் வச்சு வாங்கிட்டு போகிறாங்க. தமிழ்நாடு மட்டும் வெளிநாடுலாம் வராங்க. சிறப்பான தெய்வம். நல்லா வேடிக்கைங்க. உங்களுக்கு முருகக்கூடிய பகவானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தை குட்டிகளுக்கெல்லாம் நல்லா நீடோடி வாழ்வாங்க. அவர் உத்தியோகத்தை போகிறவங்களுக்கு ஆண்டவனை வெளியே விடுவார் சாமி. அங்கே உள்ள முன்பரம் இருக்குது, இது பின்பறம், அது முன்பரம். இது வந்து சக்தி, சிவன், முருகன், கருப்ப, விநாயகர் எங்களுக்கு தெரிஞ்ச அகதியை நாங்கள் பார்த்தது, எங்களுக்கு கண்ணில் காட்டுனது. நாங்கள் துர்க்கியம்மனை லிங்கமலை வைக்கலாம்னு சொல்லி ஆர்டர் கொடுத்து பழனிக்கு ஆர்டர் கொடுத்தோம். ஐயரை வந்து திரையை போட்டு மெய் எடுத்து விடுங்க, மெய் எடுத்து விட்டு ஐயருக்கு வேறு தண்ணியாக ஓடி போச்சு. ஐயர் சொல்லிட்டாரு, எந்த சாய் வச்சிடாதீங்க, முன்னோர் வச்சது மட்டும் இருக்கட்டும், இதுக்கு மேலே வேற சிலையை கொண்டு வச்சுக்கலாக்க ஒரு 2 ஆக்கி போடுங்க. 1008 அவதாரம் உடல் இருக்குது, எதையும் நினைச்சு கூப்பிடலாம் உதயம் ஆகிடுவாரு, தயவு செஞ்சு எதுவும் வச்சிடாங்க சொல்லிட்டாரு சாமி. நீங்க போய் நினைச்சிட்டு படுத்தால் அவர் உருவத்தை காட்டணும்னு இன்னும் கேட்டு 6 ஒருத்தர் காட்டிடுவார். அவருக்கு தெரியும் யாரு பக்திமானி, யாரு கிட்ட பேசணுங்கிறது. அவர் கோயிலுக்கு கொடைக்கானல் சாமி, கொடைக்கானல் மணவனூர் பஞ்சாயத்து கட்டுப்பட்டது. இது மணவனூர் வந்து கும்பூர்னு சொல்லி வந்துருங்க. பஸ் 5 6 பஸ் 8 பஸ் இருக்குது. 8 பஸ் வரைக்கும் இருக்கு சாமி. நைட்டு வரைக்கும், நைட்டு 9 8 மணி வரைக்கும் வண்டிக்கு சாமி.